Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் பாஜக கூட்டணியில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எவ்வளவு தொகுதிகள் என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். என்ன காரணம் இன்று செய்தியாளர் சந்திப்பும் ரத்து என தகவல் வெளியாகி இருக்கிறது? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். பீகார் தேர்தலை பொறுத்தவரையில் அந்த மாநிலம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாக அது மாறியிருக்கின்றது. ஏற்கனவே தொகுதிகள் உடன்பாடு ஏற்படுவதிலே பல்வேறு சிக்கல்கள் இருந்து வந்தது. இறுதியில் ஒரு வழியாக சமரசத்திற்கு வந்து பாஜகவும் அதே போல ஜேடியு என்று சொல்லப்படக்கூடிய நிதிஷ்குமாருடைய கட்சியும் சமரசம் ஏற்பட்டு தலா 101 தொகுதிகளிலே போட்டியிடுவோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்று அவர்களுக்குள் போட்டி தற்போது போய்கொண்டிருக்கிறது. பாஜக எங்கெல்லாம் வலுவாக இருக்கின்றதோ அந்த இடங்களில் பல தொகுதிகளில் நிதிஷ்குமாரும் வலுவாக இருக்கின்றார். எனவே அவர் எனக்குத்தான் இந்த தொகுதி வேண்டும் என கேட்கிறார். அதே போல நிதிஷ்குமார் போட்டியிட விரும்பும் சில தொகுதிகளை பாஜக தாங்கள் போட்டியிட விரும்புகிறார்கள். இவர்கள் 2 பேரும் விரும்பக்கூடிய அந்த தொகுதியிலே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவரும் கேட்கின்றார். எனவே இந்த முக்கோண போட்டி இருக்கின்றது. ஏற்கனவே சிராக் பாஸ்வானை பொறுத்தவரையில 35 இடங்கள் வரை எதிர்பார்த்தார். ஆனால் அவருக்கு வெறும் 29 இடங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. எனவே 29 இடங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நான் விரும்பிய தொகுதிகள் எனக்கு அப்படியே வேண்டும் என்று அவரும் கேட்டு அடம் பிடிப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு விட்டாலும் கூட யார் யார் என்பதிலே தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் இன்று நடக்க இருந்த பாஜக கூட்டணி தலைவர்களுடைய அந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பும் ரத்து என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. முன்னதாக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எந்த தொகுதி யார் எந்தெந்த கட்சி போட்டியிட இருக்கின்றது என்ற விவரங்களை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அதிலும் தாமதம் ஏற்படுவதாக பீகாரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. தொடர்ந்து இன்னும் காங்கிரஸ் அந்த கூட்டணியை பொறுத்த வரையிலே அவர்களுக்குள்ளும் கடுமையான சிக்கல் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்னொரு 4-5 நாட்களுக்குள்ளாக இந்த சிக்கல்கள் தீர்ந்து எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற விவரம் 2 அணிகளிலிருந்தும் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.